அழகே அழகு சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம தங்கராஜ் இருந்துட்டு வீட்டில் நிறைய சப்பாத்தி எல்லாம் சுட்டிருப்ப. ஆனால் இப்போ துப்பாக்கி எடுத்து அந்த பலூனை ஷூட் பண்ணணும், முடிஞ்சா ஷூட் பண்ணிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக மலையில் இருந்துட்டு எனக்கு இந்த துப்பாக்கி வேண்டான்னு நான் வேறு ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு துப்பாக்கி எடுத்து சுட போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சரியாக ஷூட் பண்ண வரல. அதனால் நம்ம சுரேஷ் இருந்துட்டு கொடுங்கண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓட்ட வழியாக பார்த்து சுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தங்கராஜ் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நிற்கவும் அதுக்கு அடுத்ததாக பலூனுக்கு பதிலாக நம்ம தங்கராஜை வந்து ஷூட் பண்ணி விட்டுறாங்க. ஐயையோ அண்ணி வேற இப்படி தப்பான குறியை வச்சு பிரச்சனையை பெருசாக்க பார்க்குறாங்களே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவி ஒரு பக்கம் நினைக்கவும், உன் புருஷன் என்னடனா அத்தனை பேருக்கு முன்னாடியும் என் பொண்டாட்டியை நான் நல்லா பார்த்துக்கலன்னு சொல்லிட்டு என்னை கேள்வி மேலே கேள்வி கேட்குறான். இப்போ நீ ஒரு பலூனை சுடணும், ஆனால் நீ என்ன சுட்டு இத்தனை பேர் முன்னாடியும் நீ என்னை சேர்ந்து அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. என்ன மாமா, அண்ணி தெரியாமல் தானே ஷூட் பண்ணாங்க, அது மட்டும் இல்லை நீங்களும் குறுக்கால வந்துட்டீங்கல்ல மாமா, அதனால தான் அக்கா தெரியாத தனமாக ஷூட் பண்ணிட்டாங்க, விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் இருந்துட்டு அவங்கள சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலையும் அவருக்கு கோபம் போகவே இல்லை. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.